சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் விமான கொள்வனவு கொடுக்கல் வாங்கலின் போது லஞ்சமாக பெறப்பட்ட 60 மில்லியன் ரூபாய் பணம் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கன் ஏர்பஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தெரிவித்துள்ளார். ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த தகவல் வெளியிடப்பட்டது. அதன்படி ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலின் போது லஞ்சமாக பெறப்பட்ட பணத்தை சந்தேக நபரான கபில சந்திரசேன, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் விமான போக்குவரத்து அமைச்சர் பியாங்கர ஜயரத்ன ஆகியோருக்கு வழங்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு என்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் அறிவித்துள்ளது. மேலதிகமாக குறித்த பணம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் சபை உறுப்பினரான சமீந்திர ராஜபக்சவின் கணக்கிற்கும் மாற்றப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி 2015 ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க தலா 20 மில்லியன் ரூபாய் வீதம் 3 தடவைகளாக மொத்தம் 60 மில்லியன் ரூபாவை வெளியத்த இல்லம் மற்றும் கார்டன் இல்லத்தில் வைத்து மஹிந்த ராஜபக்சவிடம் வழங்கியதாக சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் இன்று நடைபெற்ற விசாரணையின் போது கபில சந்திரசேனவை ஏப்ரல் 2ஆம் தேதி வரை மேலதிக விசாரணைகளுக்காக விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன மார்ச் 12ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவரது கைதுக்கான காரணமாக 2012 மற்றும் 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸிலிருந்து 13 விமானங்களை அகற்றிவிட்டு அவற்றுக்கு பதிலாக 14 புத்தம் புதிய விமானங்களை வாங்குவதற்கான ஒரு முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டது. அவற்றில் 6 A330 விமானங்களையும் 4 A350 விமானங்களையும் வாங்குவதற்காக பிரெஞ்சு ஏர்பஸ் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தில் நடந்த ஒரு பெரும் மோசடி குறித்து தகவல் ஜனவரி 2020 வெளியிடப்பட்டது. பிரிட்டிஷ் தீவிர மோசடி அலுவலகம் நடத்திய விசாரணையின் விவரங்கள் வெளியானதை தொடர்ந்து இது வெளிச்சத்துக்கு வந்தது. 10 ஏர்பஸ் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்திற்காக பிரெஞ்சு ஏர்பஸ் நிறுவனம் 16.84 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம் தருவதாக உறுதியளித்தமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிரிட்டிஷ் தீவிர மோசடி அலுவலகம் நடத்திய விசாரணையில் இந்த தொகையில் 2 மில்லியன் டாலர் அப்போதைய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவிக்கு சொந்தமான புரூனேயில் உள்ள ஒரு நிறுவனத்தின் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. விசாரணை தகவலின்படி தனது மனைவியின் பெயரில் புரூனேயை தளமாக கொண்ட நிறுவனத்திற்கு கிடைத்த நிதியை கபில சந்திரசேன பலமுறை சிங்கப்பூர் கணக்கு வழியாக ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது சொந்த கணக்கிற்கு மாற்றியுள்ளார். சிங்கப்பூரிலிருந்து இலங்கைக்குள் உள்ள 2 கணக்குகளுக்கும் பணம் மாற்றப்பட்டிருந்தமை மேலதிக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையில் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவின் மகன் சமீந்திர ராஜபக்ச இந்த வழக்கின் 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். 2013ஆம் ஆண்டில் அவருக்கு சொந்தமான வங்கி கணக்கில் 1,60,000 அமெரிக்க டாலர்கள் வரவு வைக்கப்பட்டதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது. கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதாரகம முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே சந்தேக நபரான கபில சந்திரசேனவை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் தான் முன்பு அளித்த வாக்குமூலம் அச்சுறுத்தலின் பேரில் பெறப்பட்டது என்று குற்றம் சாட்டி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரம் அவரது சட்டத்தரணிகளால் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மார்ச் 18 திகதியிடப்பட்ட பிரமாண பத்திரத்தில் ஆணைக்குழுவுக்கு அளித்த தனது வாக்குமூலம் தானாக முன்வந்து அளிக்கப்படவில்லை என்று சந்திரசேன கூறியுள்ளார். விசாரணையின் போது தன்னை பதிவு அறையிலிருந்து வெளியே அழைத்துச் சென்றதாகவும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகளால் அச்சுறுத்தப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கைது செய்யப்படுவார் என எச்சரிக்கப்பட்டதாகவும் தனது வாக்குமூலத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மற்றும் அவரது மனைவி ஆகியோரின் பெயர்களை சேர்க்குமாறு வற்புறுத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனவே மேற்படி நபர்கள் தொடர்பான எந்த ஒரு வாக்குமூலமும்
அச்சம் மற்றும் மிரட்டலின் பேரிலேயே பெறப்பட்டதாகவும் அவை தானாக முன்வந்து வழங்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் போது தனது சட்டத்தரணியை அணுக தனக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. මම අද දින කොළඹ ප්‍රධාන මහේස්ත්‍රාත් අධිකරණයේ 72/394 දරන නඩුව විමසන අවස්ථාවේදී මම අධිකරණයේ හිටියා. මේ අවස්ථාවේදී තා පැහැදිලිව කපිල චන්ද්‍රසේන නැමැති පුද්ගලයෙක් ශ්‍රී ලංකන් එයාර්ලයින්ස් එකේ කලින් වැඩ කරපු ප්‍රධාන විධායක නිලධාරියා සැකකරුවෙක් විදිහට අධිකරණ ඉදිරිපත් කිරීමක් කරා. ඔහුගේ ඉදිරිපත් කිරීම ඔහු අත්අඩංගුවට ගැනීම හෝ ඒ කියන කිසිදු කාරණයක් සම්බන්ධයෙන් අපිට කිසිදු ප්‍රශ්නයක් නැහැ. නීතිඥවරු විදිහට ඕනෑම විමර්ශනයක් කරන්න පුළුවන්. නමුත් ඉතා බරපතල තත්ත්වයක් මෙහිදී උද්ගත වෙලා තියෙනවා. இலங்கை வந்துள்ள தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான அமெரிக்க விசேட பிரதிநிதியும் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதுவருமான சர்ஜியோ கோர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இச்சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் குறித்த இலங்கையின் நிலைப்பாடு மற்றும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கை எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது தூதுக்குழுவினருக்கு விளக்கமளித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக இன்று முதல் எதிர்வரும் 24ஆம் திகதி வரை இலங்கை மற்றும் மாலைத்தீவு ஆகிய நாடுகளுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை அவர் மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் உயர்மட்ட சந்திப்புகள் இடம்பெறவுள்ளன. இந்த சந்திப்புகள் முக்கிய கடல் போக்குவரத்து வழிகளை பாதுகாப்பது, துறைமுகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது, பரஸ்பர நன்மை பயக்கும் வர்த்தக மற்றும் வணிக உறவுகளை மேம்படுத்துவது போன்ற அமெரிக்காவின் முயற்சிகளை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 5000 காசநோயாளர்கள் சமூகத்தில் இன்னும் அடையாளம் காணப்படாமல் உள்ளதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய காசநோய் கட்டுப்பாட்டு மற்றும் தொற்றுநோய் தடுப்புக்கான தேசிய வேலை திட்டத்தின் பணிப்பாளர் வைத்தியர் பிரமீதா சாந்திலதா இந்த தகவலை வெளியிட்டார். ලෝක සෞඛ්‍ය සංවිධානයට අනුව ලංකාව තුළ රෝගීන් 14,000ක් පමණ වාර්ෂිකව සොයාගත යුතුව තිබෙනවා. නමුත් අපිට හැකියාව ලැබිලා තියෙන්නේ වාර්ෂිකව රෝගීන් 8,500ක් 9,500ක් පමණ ප්‍රමාණයක් තමයි හඳුනගන්න. கடந்த ஆண்டில் நாட்டில் உத்தியோகபூர்வமாக 8,726 காசநோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர்களில் ஆண்கள் 5,622 பேர் அடங்குவர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நகர்ப்புறங்களில் தீவிர கண்காணிப்பின் அவசியத்தை வலியுறுத்திய அவர் அதிகளவிலான நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இலங்கையில் தொற்று நோய்களினால் ஏற்படும் மரணங்களில் காசநோய் முதன்மையான காரணியாக உள்ளது எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார். இதேவேளை 2 வாரங்களுக்கு மேலாக நீடிக்கும் இருமல், தெளிவற்ற காரணங்களால் உடல் எடை குறைதல், குறைந்த அளவிலான காய்ச்சல், உணவு உண்பதில் நாட்டம் குறைதல் ஆகிய அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக சுவாச சிகிச்சை நிலையங்களை அணுகுமாறு அவர் கோரிக்கை விடுத்தமை குறிப்பிடத்தக்கது. 100ක් වගේ ප්‍රමාණයක රෝගීන් සංඛ්‍යාවක් වාර්ෂිකව සොයාගනු ලබන්නේ. 2025 වර්ෂය ගත්තහම අපි රෝගීන් 8,125ක් පමණ වාර්තා වුණා. ළමා රෝගීනුත් මේ අතර ඉන්නවා. ඒ කියන්නේ වයස් බෙහෙදයක් නැහැ ක්ෂය රෝගයට ගොදුරු වෙන්න. උපතේ සිට මරණය දක්වා ඕනෑම කාලයක් තුලදී මේ ක්ෂය රෝගය සඳහා ඕනෑම කෙනෙක් ගොදුරු වීමේ හැකියාව තිබෙනවා. காலம் மாறினாலும் வாசிப்பு மாறாத வீரகேசரி விடிவெள்ளி மித்திரன் இப்போது உங்கள் வாட்ஸ்ஆப்பில். அச்சுப்பதிப்பின் அதே தரம் இப்போது டிஜிட்டல் வடிவில். எங்கு இருந்தாலும் எந்நேரமும் செய்திகளை விரல் நுனியில் அறிந்திடுங்கள். சிறப்பம்சங்கள் காலை 6 மணிக்கே உங்கள் கையடக்க தொலைபேசிகளுக்கு வந்துவிடும். அனைத்து சிறப்பு பக்கங்களும் அடக்கம். மாதம் வெறும் 500 ரூபாய் முதல். இன்றே இணையுங்கள். இணையதளம் epaper.mypaper.lk, வாட்ஸ்அப் 947726319330.
வீரகேசரி மின்னியல் இதழ். செய்திகள் இனி உங்கள் கைகளில்.